குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நேற்று நடந்தது. இதில் மத்திய அரசுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதற்கு தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நைனா நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: எப்போதெல்லாம் திமுக அரசுக்கு எதிராக மக்கள் மத்தியில் கொந்தளிப்பு கிளம்புகிறதோ அப்போதெல்லாம் மத்திய அரசின் மீது வீண்பழி சுமத்தி மக்களை திசை திருப்புவதை முதல்வர் ஸ்டாலின் முழுநேர பணியாக செய்து வருகிறார். தொடர்ந்து மத்திய அரசு நிதி விஷயத்தில் தமிழகத்தை வஞ்சுகிறது என்ற உண்மையற்ற பரப்புரையை திமுக வைத்துக் கொண்டே வருகிறது. கடந்த 2014 முதல் வசூலிக்கப்பட்ட வரியை விட அதிகமாக தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட அனைத்து துறைகளிலும் அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த 11 ஆண்டுகளில் மட்டுமே 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமாக நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு தமிழ் விரோதமாக கீழடி ஆய்வை மறுக்கிறது என்பது அடிப்படையற்ற பொய். வழக்கமாக நிபுணர் குழு வழங்கும் திருத்தங்களை மேற்கொள்ள கோரிய தொல்லியல் துறையின் மீது அரசியல் சாயம் பூச முயற்சிப்பது அநியாயம். திமுக அங்கம் வகித்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் தமிழக ரயில்வே துறைக்கு ஓராண்டுக்கு சராசரியாக 800 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டது. ஆனால் நடப்பாண்டு பட்ஜெட்டில் மட்டும் 6626 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 1302 கிலோமீட்டர் புதிய ரயில் தடங்கள் உருவாக்கப்பட்டு 33467 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை போன்றவை மத்திய அரசின் ஆளுகைக்குள் வராத சுயாதீன அமைப்புகள். திமுகவினரின் ஊழல்கள் குறித்து நியாயமாக பதியப்பட்ட புகார்கள் அடிப்படையில் விசாரித்தால் அவற்றை பழிவாங்கும் நடவடிக்கை என கூறுவது திசை திருப்பும் நடவடிக்கையே. மத்திய அரசுக்கு எதிரான திமுக தீர்மானங்கள் அனைத்தும் உண்மையை எதிர்கொள்ள முடியாத ஒருதலைப்பட்ச அரசியலின் வெளிப்பாடாகும். எனவே தங்கள் ஆட்சியின் தவறுகளை தேவையற்ற தீர்மானங்கள் வழியே திரையிட்டு மறைக்க முயற்சிக்க வேண்டாம்.